ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம் நீதிமொழிகள் 28:1. நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாய் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தைரியம் வர வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் மேல் அளவற்ற விசுவாசம் நாம் வைக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை நாம் வாசித்து தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தெய்வீக விசுவாசம் நமக்குள் குடிகொள்ளும். ஒருமுறை லெஸ்டர் சோமரால் என்ற ஊழியக்காரர் பிலிப்பைன்ஸ் தேசத்திற்கு சென்றார். அங்கு ரேடியோவிலே ஒரு பெண் பயத்தால் அலறுகிற குரலை ஒளிபரப்பிக் கொண்டே இருந்தார்கள். இரவு நேரத்தில் திடீரென்று 2 பயங்கரமான உருவங்கள் அந்த பெண்ணின் முன்பாக தோன்றி அவளுடைய முகத்தில் கூரிய பற்களை பதித்து இரத்தத்தை உறிஞ்சும். அவள் சரீரத்தை எல்லாம் கூரிய நகங்களால் கிழிக்கும். அந்த ஆவிகள் வரும்போது அவள் பயந்து அலறுவாள். போலீஸ் அதிகாரிகளோ இராணுவ வீரர்களோ அந்த ஆவிகளிடத்திலிருந்து அந்த பெண்ணை பாதுகாக்க முடியவில்லை. அவளுக்கு யாராவது உதவி செய்யக்கூடுமோ என்று அரசாங்கம் அவரிடம் கேட்டிருந்தது. அந்த ஊழியக்காரர் அவளை சந்திக்க அரசாங்க அனுமதியோடு சென்றார். சாத்தான் அவரை தாக்க முயன்ற போது அவர் பயப்படவில்லை. இயேசுவின் நாமத்தினால், அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தின் வல்லமையால் சாத்தானை எதிர்த்து நின்று அவளுக்கு விடுதலை வாங்கி தந்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு தைரியம் உண்டு. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்ட தேவகுமாரன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஆகவே நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆமேன்.